எனக்கு பதவி கிடைக்கலன்றதுக்காக வந்து திமுக ஆதரவு தெரிவித்து மசந்தோல் மூர்த்தி புலியாக அண்ணன் டிடி யார் சொன்ன மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டிக் கொண்டு தொண்டர்களை உரிமை மீட்பு குழு என்ற குழுவை ஆரம்பித்து அதன் மூலம் தமிழ்நாடு எங்கும் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு ஊக்கம் கொடுத்து வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். தூக்கி எறியப்பட்டவர் என்ன செய்வார்? கடந்த மாதம் அங்கு பெரியகுளத்திலே நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கும் போது என் அண்ணன் எடப்பாடி அவர்களும் என் அண்ணன் டிடிவி அவர்களும் ஒன்று சேர்ந்து என்னையும் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம், அதற்கு அண்ணன் டிடிவி அவர்கள் வழிவகுப்பார்கள் என்று இதே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள்ளாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுக்கின்றார். அவர் எப்படி பேட்டி கொடுக்கிறார்? ஓபிஎஸ் அவர்களுக்கு இங்கே இடமில்லை, அது முடிந்து போன கதை, எனவே அவரை பற்றி பேசாதீர்கள் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்த கன நேரத்திலேயே சுவற்றில் எடுத்த பந்து திரும்பி வருவதை போல எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பேட்டியை கொடுத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை விரக்தியடைய செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் தவறான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவர் அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, அதற்கு பின்னால் இருந்த அரசியல் சூழ்நிலையிலும் முதல்வர்களை உருவாக்கிய இடத்தில் இருந்தவர். அண்ணன் ஓபிஎஸ்ஐ முதல்வராக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அதற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்த அண்ணன் டிடிவி அவர்கள் இப்பொழுது அவருக்கு ஒன்றும் தெரியாது. தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மக்கள் அளிக்கிற தீர்ப்பிற்கு பிறகு அண்ணன் டிடிவியின் நிலைமை எல்லோருக்கும் புரியும். அப்பொழுது யார் பசுத்தோல் போர்த்திய புலி என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலை எடுத்தாலும் அவருக்கு பின்னால் நான் இருப்பேன் என்று பல முறை கூறியிருக்கிறேன். ராமனுக்கு பின்னால் அனுமன் எப்படி உதவி செய்தாரோ அதே போல அண்ணன் ஓபிஎஸ்க்கு பின்னால் நானும் என்றும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டசபையில வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாசோட அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பொது சொத்து. அந்த பொது சொத்து யாரும் அவரிடம் சென்று ஆசி பெறலாம். அந்த ஆன்மா எல்லோருக்கும் ஆசி வழங்கும். ஆன்மா யார் நல்லவர்கள்
யாரு கெட்டவர்கள் என்று எங்கோ ஒரு மூலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மாவும் கண்டிப்பாக வழிவிடுவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை.